கோபுரங்கள் சாய்வதில்லை. நாளைக்கு காலையில வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க ஊரை விட்டு போயிடணும். இல்ல உங்க அப்பா உலகத்தை விட்டு போயிடுவாருன்னு மிரட்டிருக்காரு. எங்க அண்ணன் கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்தோ, அத ஆத்த விட்டு பறந்து படுத்தோ. சிவாவை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பொண்ணாவே வாழ்ந்துடுறேன்ப்பா. தப்புமா, ரொம்ப தப்பு நீ பேசுறது. அது என்ன வாழ்க்கை? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? செத்து போனவங்களை நினைச்சு வாழறதுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது எப்படிமா உயிரோடவே இருக்கிறவங்களை நினைச்சு வாழ முடியும்? சரி, சிவாவும் ஒன்னையே நினைச்சிட்டு தானே வாழ்வாரு. நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க. அதனாலதான் நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுல என்ன குழப்பம் இருக்கு? இதோ பாரு மீரா, உன்னோட கல்யாணத்தினால என்னோட உயிர் போகாது. ஒருவேளை அப்படி போனா கூட அதுல எனக்கு சந்தோஷம் தாமா. அப்பா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. சரிம்மா, சொல்லல. உன் அப்பா சொன்ன மாதிரி உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத நான் பார்க்கணும். உன்னோட குழந்தைய இவரு மட்டும் இல்ல, நானும் எடுத்து கொஞ்சுவேன். எனக்கு ஆயுள் ரொம்ப கெட்டி. ஏன்னா நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. நாம பாவம் பண்ணாதாமா மரணம் நமக்கு சீக்கிரம் வரும். நல்ல விஷயம் பண்றவனுக்கு ஆண்டவன் ஆயுள அள்ளி தருவாரு. ஒருத்தர் கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கினா பத்தாது, 100 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதே மாதிரி ஒருத்தர் கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுல தப்பு இல்ல. ஆனா 100 பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்க கூடாது. நீ போய் நிம்மதியா தூங்கு. இது வரைக்கும் உனக்கு ஒரு அப்பா, இன்னையில இருந்து 2 அப்பா. இந்த 2 அப்பாவும் சேர்ந்து உனக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். இத பாரு, இந்த சந்தோஷத்தோட நீ நிம்மதியா போய் தூங்கு. அண்ணா, எப்ப நம்ம சிவாவை பாக்குறது? அவசரப்படாத நிர்மலா. அதான் சிவா உனக்கு நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? சரி, உனக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்க, நான் வாங்கி கொடுத்துருக்கல சிவாவோட போட்டோ, அதை உட்காந்து பார்த்துட்டே இரு. தூக்கம் தன்னால வரும், கனவு நல்லா வரும். அண்ணா, சிவா அம்மாவா ஓகே பண்ணியாச்சு. இன்னும் சிவா தங்கச்சி பிரியாவை நம்ம பார்க்கவே இல்லையே. பிரியாவையும் பார்த்து நம்ம ஓகே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்னா. சரியா தம்பி, அப்பா கூப்பிடுறாரு. மிச்சது நாளைக்கு பேசிக்கலாம். போய் தூங்கு போ. வாங்க. இப்ப எதுக்கு அப்பா அண்ணனை கூப்பிடுறாரு? என்னன்னு சொல்றீங்க? அப்பா உயிருக்கு ஆபத்தா? எப்படி சொல்றீங்க? தம்பி, அப்பா ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லிதான் நாம இப்ப சென்னைக்கே குடி வந்திருக்கோம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் தானே தெரியும். மும்பை ஜோசியர்கிட்ட சொல்ல சொன்னதே நான் தான். ஆமா தம்பி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதனாலதான் நான் இந்த நேரத்துல வந்து உங்களை கூப்பிடுறேன். புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணா. தம்பி, ஐயாவுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அது உண்மைதான். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வருது. அதை செய்ய வேணான்னு தடுத்து நிறுத்தினீங்கன்னா நல்லது. நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. இப்ப பாஸ்கர்னு ஒருத்தர் தான் பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணத்துல பிரச்சனை இருக்கு, அதனால என் பொண்ணுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் பொண்ணு ஐயா கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது ஐயாவுக்கு கண்டிப்பா எதிர்ப்பு வரும். அதுல எதுவும் நடக்கலாம். அதுக்காக ஐயா கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும்
நீங்க தான் ஐயாவுக்கு மறைமுகமா பாதுகாப்பு கொடுக்கணும். ஐயாவுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கிறது தெரிஞ்சா அப்புறம் என்ன திட்டுவாரு. அதனால நீங்க தான் அவருக்கு தெரியாம பாதுகாப்பு கொடுக்கணும். ஐயா உயிர் அவருக்கு பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா நமக்கெல்லாம் ஐயா தானே உயிர். சொல்லிட்டீங்கல்ல, நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நான் கூட தான் இருப்பேன். அண்ணே, வந்திருக்கிறவங்க யாரு? சரியா தெரியல தம்பி, ஆனா அவங்க வீட்டுக்கு ஐயாவும் அம்மாவும் இப்ப இங்க வந்திருக்கிற பொண்ணை கேட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஜோசியர் வந்தாரு. உங்க அப்பாவுக்கு இப்ப நேரம் சரியில்லை, இன்னும் 10 நாளைக்குள்ள அவரை கொலை பண்றதுக்கு ஆள் ரெடியா இருக்கான். என்ன சொல்றீங்க? அப்பா இங்க இருந்தா அப்பா உயிர் போயிடும்பா. நானும் சென்னைக்கு வந்துடுறேன்ப்பா. அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது ஐயாவுக்கு கண்டிப்பா எதிர்ப்பு வரும். அதுல எதுவும் நடக்கலாம். நீங்க தான் ஐயாவுக்கு மறைமுகமா பாதுகாப்பு கொடுக்கணும். நான் இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். யாரும் இது வரைக்கும் என்னை பாதிச்சதில்லை. நானும் எரிமலை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டவன். அந்த எரிமலையில் முதல் முறையா பூக்கள் அள்ளி வீசினது நீங்க தான். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கு நல்லபடியா சிவா கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு நிம்மதியா தூங்குறீங்க. கடவுள் உங்க ஆசையை நிறைவேற்றணும்பா. ஆனா எனக்கு தான்ப்பா மனசுக்கு என்னவோ கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. சரிப்பா, குட் நைட். என்ன விஷ்ணு, அந்த பொண்ணை பார்த்ததும் உன் மனசுக்கு பிடிச்சு போச்சோ? நினைச்ச கல்யாணம்னு ஒண்ணு பண்ண அந்த பொண்ணு தான் மனசு சொல்லுமே. பதில் பேசுறா. இவரு மனசுக்குள்ள ஆசைப்பட்ட விஷயத்த மனசுக்குள்ளே வச்சிருக்க கூடாதுடா. அவங்க கிட்ட போய் சொல்லணும்டா. எப்படி போய் சொல்றது? என்னப்பா மனசுல பட்டதை சொல்றதுக்கு இந்த தாய்க்க தாய்ங்கிற? சரி விட, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த மாதிரி செய். என்னன்னு சொல்லு. முன்னாடி நீ அந்த பொண்ணை பார்த்தோன்னே என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அத போய் நேரா பட்டுன்னு சொல்லிடு. அப்படியே சொல்ற? சொல்லட்டுமா? இப்போ போய் சொல்றா. சொன்னா என்ன ஏத்துக்கோலாம். ஏய், உன்னை போய் எந்த பொண்ணாவது வேணான்னு சொல்லுமாடா. நலகண்டா நீ. போ, இப்போ போய் சொல்லு. போ, நான் கிளம்புறேன். பாய். போய் அவகிட்ட சொல்லிடலாமா?
மாதிரிலாம் கனவு வந்துட்டு இருக்கு. எத்தனையோ பொண்ணுங்களை நம்மளை பார்த்துருக்குறோம். ஏன் இவ்வளோ பார்த்து மட்டும் இந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு எனக்கு. இந்த பொண்ணு தான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு அப்பா கிட்ட அடக்கலாம் கேட்டு வந்திருக்கா. அப்புறம் ஏன் அவளை தேடி மனசு போகுது? இதுவரைக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லைண்ணா. ஆனா ஏதோ ஒரு உணர்வு இருக்கிற மாதிரியே தோணுது. அடி தடி சண்டை பண்றப்ப கூட இவ்வளோ தடுமாறினது இல்லையே. ஆனா இதை நினைச்சாதான் இவ்வளோ ஜர்க் ஆகுது. விஷ்ணு, என்னடா அந்த பொண்ணை பார்த்தோன்னே இப்படி ஸ்லிப்பாகி விழுந்துட்ட? இது ஆரம்பத்திலே வேரோட பிடுங்கி எறியணும். தெரியுது. ஒரு தடவை பார்த்ததுக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது, அவளை பத்தி நினைக்க கூடாது. தூங்குடா தூங்கு. இது தூங்கலான்னு பார்த்தா இப்படி கனவு வருது. என்ன மீரா, தூக்கம் வரலையா? இல்லப்பா, என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு மனோவோட கல்யாணம் ஆனது ஞாபகம் வருது. ஏமா, நீ நல்லா ஸ்டடியா யோசிக்கிற பொண்ணு தானே, திடீர்னு எப்படி மனோவோட ஞாபகம் உனக்கு வந்துச்சு? தெரியலப்பா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்குமாங்கிற சிந்தனை தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ தேவராஜ் அப்பாவால எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம்னு சொன்னதும் மனோவோட சிந்தனை வருது. அது ஏன்னு தெரியல. எப்போ எது நினைவுக்கு வரக்கூடாதோ அப்பதாப்பா அந்த நினைவு வந்து வந்து போகுது. தப்புன்னு மூளை சொன்னாலும் மனசுக்கு ஏதோ
நெருடலா இருக்குப்பா. அதான் ஏன்னு தெரியல. இருப்பாரு, பழசையை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. புது வாழ்க்கையை நினைச்சு பாருமா. கண்டிப்பா உனக்கு தூக்கம் வரும். படுத்து தூங்கு. சரிப்பா. அம்மா, அப்பா, யார் வந்திருக்கான்னு பாருங்க.